மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு 2ல் 1. இது 2ல் 1 பார்த்துடணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை. மோர் தென் ஒன் ஆப்ஷனை கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று உடனடியாக டிசைட் பண்ணிடணும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். உதாரணமாக என்ன பண்ணியிருப்போம்னாக்கா, காலேஜஸை நம்ம மல்டிபிள் சாய்ஸில் வச்சுருப்போம். அதாவது மோர் தென் ஒன் காலேஜ் வச்சுக்கிட்டு இதுவான்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்போம். அதற்கு பிறகு பார்த்திங்கனாக்கா, கோர்ஸஸ் எகெயின் 2-3 வச்சுக்கிட்டு இதுவான்னு அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இது தப்பே இல்லை. கண்டிப்பாக ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னே மல்டிபிள் ஆப்ஷன்ஸை நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய மெரிட்ஸு டிமெரிட்ஸையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டிசைட் பண்ணுறது தான் நியாயமான முடிவு, சரியான முடிவு. அதில் எந்த தப்புமே இல்லை. பட் அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது, எந்த காலகட்டத்தில், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் முடிவு எடுத்தாகணும். இல்லை அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அது ஒரு 2 கட்டாந்தனமாக ஆகிடும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் காலேஜையும் இதுதான் அப்படின்னு முடிவு எடுக்கணும், கோர்ஸையும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி மல்டிப்புள் ஆப்ஷன்ஸ் கையில் வச்சுருக்கும்போது ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லையே. நீங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டீங்க. அது எப்படி பண்ணிட முடியும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. வழக்கமாக மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்லேயும் இதை யூஸ் பண்ணுறது உண்டு, டிசிஷன் மேக்கிங்லேயும் இது யூஸ் பண்ணுறது உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் ஒரு ஆப்ஷன் கையில் இருக்கும்போது எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, எலிமினேஷன் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு எது வேணாங்கிறத முடிவெடுத்துடணும். அது ஈஸி. ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா, 3-4 கையில் இருக்குன்னா கண்டிப்பாக இது வேண்டாம் அப்படிங்கிறத ஒன்றா கழட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக ஒன்று நிற்கும். அதுதான் நமக்கு வேண்டுமானது. ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கையில் இருக்கும்போது எது வேணும்னு முடிவெடுக்கிறத விட கையில் இருக்கிற 3 நாளில் எது வேண்டாங்கிறத எலிமினேஷன் ப்ராசஸில் 1 by 1 கழட்டிக்கிட்டே வரணும். வரும்போது கடைசியாக ஒன்று நிற்கும். அதுதான் நம்ம எடுக்க போகிற முடிவு. ஸோ இதுதான் 2ல் 1 தேர்ந்தெடுக்கிறதுக்கான டெக்னிக். ஸோ ரைட் டைமில் அதை தேர்ந்தெடுத்துருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.